திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சற்பெருவார்க்கும் பீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூரும் ஆணைமுகத்தோனே ஆதலால் கூப்பும் பிரதம்கே வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. புதிய நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபல் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதி சம்ராட் மகேஷர். நம்மளுடைய காசி யாத்திரை ஆடி அமாவாசை அப்போது காசி யாத்திரை வெறும் 5 ஃபேமிலிஸ்க்கு மட்டும் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். அதில் 2 பேர், அடுத்து இன்னொரு 3 ஸ்லாட் மட்டும் வச்சுட்டுருக்கோம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 6 படை வீடு. 6 படை நம்ம ஒரு வேன் தானே சொல்லியிருந்தோம். இப்போ 2 வேன் ஃபுல்லாக எடுத்து அடுத்தது கோவை மாவட்டத்திலேருந்து மட்டும்தான் அடுத்த சேர்க்கை வந்திருக்கு. சென்னையோடது நம்ம நிறுத்தியாச்சு. நம்மளுடைய 6 படை 6 விதமான சக்தியை உணரக்கூடிய அற்புதமான ஒரு இது. நிறையா பேர் சார் இந்த ப்ராடக்ட்ஸ் முந்தியெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன், இப்போ எங்கள் வீட்டுக்கு வாஸ்துக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இல்லையே சார்னா, இனி வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் அதை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். சரி, இன்றைய தினத்தில் 4 நட்சத்திரம் அதற்குண்டான சிறப்புகள் இதோ நம்ம பார்க்க போகிறோம். பஞ்சாங்க குறிப்பு இதோ 26/7/2026 தட்சிணாயனம் பராப வருஷம் ஆடி மாதம் 10ஆம் திருநாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் கேட்டை, காலை 10 மணி 1 நிமிடம் வரை, பின்பு மூலம். இன்றைய திதி மாலை 3 மணி 51 நிமிடம் வரை துவாதசி, பின்பு திரையோதசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் பரணி, காலை 10 மணி 1 நிமிடம் வரை, பின்பு கிருத்திகை. மேஷராசிக்கு இன்றைய தினத்தில் சந்திராஷ்டமம். நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை. ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைய தினம் பிரதோஷ வழிபாட்டுக்கு உகந்த அற்புதமான நாள். பிரதோஷம் ரொம்ப விசேஷம். உலகெங்கும் இருக்கக்கூடிய சிவாலயங்களில் ரொம்ப பிரசித்தியாக கொண்டாடக்கூடிய அற்புதமான ஒரு விசேஷம். நீங்கள் பிரதோஷ வழிபாடு விரதம் யார் இருக்காலோ அவளுக்கு எல்லா விதமான பலன்களும் கிடைக்கும். நான் கோயில்களில் இருக்கும் பொழுது இந்த பிரதோஷத்துக்கு அபிஷேகம் நடக்கும், அலங்காரம் நடக்கும், ஆராதனை நடக்கும். அப்போது சுவாமியினுடைய சிவபுராணம் படிப்பாங்க. நம சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க அப்படின்னு சுவாமியினுடைய நாமத்தை ரொம்ப அழகாக பாடுவாங்க. அப்படி பாடும்பொழுது, அப்படி மனசார வேண்டும் பொழுது அந்த பக்தர்களை நீங்கள் பார்க்கணும். எந்த விதமான ஒரு சலனமும் இருக்காது. அப்படியே சிவபெருமானை நினச்சி உருகி பாடுவார்கள். அந்த மாதிரி சிவாலயத்துக்கு சென்று வழிபடக்கூடிய அற்புதமான தினம். கோயிலுக்கு போக முடியாதவங்க கூட, வயசானவங்க வீட்டில் இன்றைக்கி பிரதோஷம்னு சொல்லிவிட்டு உட்காந்து சிவபெருமான் நம சிவாய 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 நம அப்படிங்கிற நாமத்தை சொல்கிறது ரொம்ப சிறப்பு. ஞாயிற்றுக்கிழமை நாள் சிவபெருமானை வழிபடுவது நிச்சயமான ஒரு 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 பெரிய பலன்கள் இருக்குது. என்ன? ஒன்று, நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, தொழில் வேலை வாய்ப்பில் அடுத்த நிலைக்கு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இது நீங்கள் வழிபாடு ரெகுலராக ஞாயிற்றுக்கிழமை நாளில் வழிபாடு பண்ணி பாருங்கள். ஞாயிற்றுக்கிழமையில் வர பிரதோஷம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ ஆக இன்றைய தினத்துக்கு உண்டான சிறப்புகள் நம்ம பார்த்துட்டோம். இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கணும். மேஷம் முதல் மீன ராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் நம்ம பார்க்க போகிறோம். மேஷராசி நண்பர்களே, நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். இருப்பினும் நமக்கு நட்சத்திர ரீதியாக பரணி கிருத்திகைக்கு சில தடங்கல்கள் வரும். நம்மளை தெரிஞ்சோ தெரியாமையோ நம்ம யாரையாவது பற்றி பேசினோம் அப்படின்னு சொன்னால் அது பெருசாக மாறிடும். உங்களை பற்றி பல பேர் இப்படியா இருக்குமோ அப்படியா இருக்குமோ சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு சில விஷயங்கள் இருக்கும். யதார்த்தமாக பேச போய் அந்த டாபிக் பெருசாக இருக்கும். நீங்கள் காசை பற்றி பேசினா பார்த்தா எப்போ பார்த்தாலும் காசை பற்றியே பேசின்னு இருக்கான்னு சொல்லிடுவா. நீங்கள் கௌரவத்தை பற்றி எப்போ பார்த்தாலும் கௌரவத்தை பற்றி, எப்போ பார்த்தாலும் வேலையை பற்றி, நீங்கள் எதை பேசுகிறீங்களோ அதை சார்ந்து நீங்கள் இப்படி தான் அப்படிங்கிற சொல்லக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப கவனமாக கேர்ஃபுல்லாக ஒரு விஷயத்தை எடுத்து செயல்படுத்துறது நல்லது. உற்றார் உறவினர் உதவி செய்வாங்க. நல்லோர்களது நட்பு நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் நண்பர்கள்ட்ட கவனமாக இருக்கணும். சில விஷயத்தை வெளிப்படையாக பேசுகிறதும் தப்பு, பேசாதிருக்கிறது அதை விட தப்பு. ஸோ ஆக ரொம்ப கவனமாக ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கும். மேஷராசி நண்பர்களுக்கு படார்னு கோபம் வரும், அதை தவிர்த்துக்கணும். இன்றைய தினத்தில் சில நேரம் அவசரப்பட்டு காரியங்களை பண்ணக்கூடாது. இரவு நேரம் அவசியம் அனாவசியம் பார்த்துட்டு இல்லை, பிரயாணமே வேண்டான்னு வச்சுக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய
தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. ரிஷபராசி நண்பர்களே, ரிஷபராசிக்கு இன்றைய தினத்தில் நல்ல நாள். சில நல்ல விஷயங்கள் நடக்கும். அதே சமயத்தில் ரொம்ப யோசித்து ஒரு செயல்பாடு. ஏன்னா ஏற்கனவே பட்ட அனுபவம், இதுக்கு முன்னாடி ஏற்பட்ட அனுபவம் நம்மளை இப்படி இருக்க வைக்குது. வேண்டாம் சார், கஷ்டப்பட்டது போதும். ஏன்னா யதார்த்தமாக இருந்து கடைசியில் பேர் வந்தது தான் மிச்சம். இனி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பேங்கிற மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து செயல்படக்கூடிய நாளாக இருக்கும். நல்ல மனிதர்களுடைய சந்திப்பு உங்களுக்கு ஒரு மன திருப்தியை தரும். சில பிரச்சனைகளை இருந்து அழகாக ஹேண்டில் பண்ணுவீங்க. அதே சமயத்தில் சில நேரங்களில் உணர்ச்சி வசப்பட்டு டக்குன்னு பேசுகிறத தவிர்த்துக்கணும். சில நபர்கள் உங்கள் முன்னாடி ஒன்று பேசுவா, பின்னாடி ஒன்று பேசுவா, அதுலேயும் கேர்ஃபுல்லாக இருந்திருக்கணும். அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை இருக்கணும். வெளிநாடு, வெளியூர், பாஸ்போர்ட், விசா, டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயம் உங்களுக்கு கை கொடுக்கும். நல்லது நடக்கும், கவலைப்பட வேண்டாம். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் கிருஷ்ணர் வழிபாடு. மிதுனராசி நண்பர்களே, மிதுனத்துக்கு அமோகமான பலன்கள் உண்டு. உடம்பு ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. சில பேர் நல்லவங்க யார், எதிர்மறையான யாரும் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். பண விவகாரங்களில் ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கணும். வீடு சம்பந்தமாக, இடம் சம்பந்தமான வாங்குகிற விஷயங்களில் அனுகூல்யம் ஏற்படும். அம்மாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. இடமாற்றம் மன மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள் இன்றைய தினத்தில். சில பேர் எதிர்த்து பேசுகிறா, கவலைப்படாதீங்க. அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை மட்டும் கேர்ஃபுல்லாக கவனிங்க. உங்களை பற்றி நிறையா சொல்லுவாங்க, திட்டுவாங்க. அதுலேருந்து சில ஐடியாஸ் கிடைக்கும். பார்த்தியா என்னை இப்படி சொல்லிட்டான்னு நினைக்காதீங்க, எதனால் இப்படி சொன்னான்னு யோசிச்சு பாருங்கள். மிதுன ராசி அன்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மூகாம்பிகை வழிபாடு வெற்றி வழிபாடு. கடகராசி நேயர்களே, கடகராசிக்கு நல்ல நாள். சில மாற்றங்களுக்கு உண்டான அற்புதமான நாள். இடமாற்றம், வீடு மாற்றங்கள்லாம் உங்களுக்கு சிறப்பாக நடக்கும். சில விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்கும். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு விதமான வேலை எடுத்து பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த வேலைகளில் சில இடையூறுகள் வந்து போகும். அந்த இடையூறுகள்லாம் பார்த்து எப்பா சாமி எப்படி வேலை செய்கிறாங்க பாரு அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ஆகும். சில நேரங்களில் பார்த்துட்டுலாம் எல்லாம் இறைவன் இருக்கார் காப்பாற்றுவாருங்கிற நம்பிக்கை கைகூடி வரும். புதுசாக ஒரு ஐடியாலாம் க்ரியேட் பண்ணுவீங்க. அந்த ஐடியா உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. சக்ஸஸாக முடியறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ஜோதிட சாஸ்திரத்தின் மேலே நம்பிக்கை ஜாஸ்தியாக வரும். கடகராசி என்பர்கள் புதுசாக ஏதேனும் ஒரு ப்ராக்டிஸ், அதாவது ஒன்று ஜிம்முக்கு போகிறது, இல்லைனா டான்ஸ் கற்றுக்கிறது, இல்லைனா கிரிக்கெட் விளையாட போகிறது, இல்லைனா ஏதோ ஒரு கேம் ஸ்போர்ட்டில் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பீங்க. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டல் அப்படின்னு சொன்னால் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு வெற்றி வழிபாடு. சிம்மராசி நண்பர்களே, சிம்மத்துக்கு அனுகூல்யம் உண்டு. ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம் நடக்கும். இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. இயற்கையாகவே இறைவனாகவே ஒரு சில விஷயத்தை எடுத்து செயல்படுத்தி கொடுக்குறார். இதை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டா போதுங்கிற மாதிரி சில முயற்சிகள் எடுப்பீங்க. மறைமுக எதிரிகள் இருப்பாங்க, கவனம் தேவை. உற்றார் உறவினர் உதவி செய்வாங்க. நல்ல நட்பு மூலமான சில காரியங்கள் வெற்றியடையும். அதே சமயத்தில் சினிமா நட்சத்திரமாக இருந்துகிட்டு இருக்கவங்க, சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் உண்டு. சில பேர் கிண்டல் கேலி பண்ணி உங்களை கீழே இறக்கினாலும் அந்த வைராக்கியத்தின் மூலமாக மேலே வருவீங்க. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு. கன்னிராசி நேயர்களே, கன்னிராசிக்கு நல்ல நாள். சில மாற்றங்கள் உண்டு. அதே சமயத்தில் எல்லாத்து விஷயத்துலேயும் கொஞ்சம் அப்படியே என்னத்தை போய் என்ன அப்படிங்கிற மாதிரி சில வார்த்தைகள் அப்பப்போ மனசில் வந்து போகும். சில நபர்கள் நம்பிக்கை கொடுப்பாங்க, சில நபர்கள் வந்து ஏமாற்றுவார்கள். பணவரவுகள் தேடி வரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. உற்றார் உறவினர் உதவி செய்வாங்க. பிரயாணம் வெற்றி கொடுக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி சந்தோஷமடையக்கூடிய அற்புதமான நாள். வண்டி, வாகனம், வாட்சு, கண்ணாடி, செல்ஃபோனு, கம்ப்யூட்ரு, லேப்டாப்பு இது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு யாரேனும் ஹெல்ப்பாக வாங்கி கொடுப்பாங்க. இல்லைன்னா ஏதேனும் ஒரு பொருள் வாங்கி அதை மாதம் கட்டுற மாதிரி வச்சுண்டு அதை மாதிரி செயல்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சில பேர் பார்த்துட்டேன்னா இது சம்மந்தமாக பிஸ்னஸ் எடுத்து பண்ணுவாங்க. அனுகூல்யம் தேடி வரும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் அம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடு. துளாராசிக்கு பணவரவுகள் உண்டு. நல்லது நடக்கும். சில முயற்சிகள் லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மறதி அப்பப்போ வந்து போகும். வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கணும்.
நல்ல நண்பர்கள் உதவி செய்வார்கள். குடும்பத்தில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. சில நேரங்களில் பேச்சுவார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். யதார்த்தமாக பேசுவோம், அதை தப்பாக திரித்து போடுறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். என்னடா லைஃப் இதுன்னு சில நேரங்களில் தோணும். கொஞ்சம் நேரத்தில் சரி பார்த்துப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வரும். வீட்டில் ஏதேனும் கல்யாணம் விசேஷம், அதுக்கு பொருள் வாங்கிறது, சிங்கிள் மேன் ஆர்மி மாதிரி ஓடி ஓடி ஒரு காரியத்தையும் எடுத்து பண்ணுவீங்க. துளாராசியில் இருக்கிறவங்க எங்கேயாவது போயிட்டு வந்துடலாமான்னு மனசில் அப்பப்போ தோணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் நீங்களே சரியாயிருவீங்க. இந்த தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் பார்த்திங்கன்னா பைரவர் வழிபாடு. விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசிக்கு பல பேர் பல கருத்துக்கள் சொல்லுவா. எல்லாத்தையும் இங்கே எடுத்து குழப்பிக்கப்படாது. இதுவும் தாண்டி வருங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கும். யார் என்ன ஏது ஏன் இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு யோசித்து பார்க்கும்பொழுது பல விஷயங்கள் நடந்துடும். ரொம்ப கவனமாக இருக்கணும். பொருட்கள் மற்றவங்ககிட்ட எடுத்து காமிக்கப்படாது. இதுதான் நான் வாங்கினேன் இதுதான். அதே சமயத்தில் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டு வீடு லேண்ட்லார்டாக இருந்துகிட்ருக்கோம், கல்யாண மண்டபம் வச்சுருக்கவங்களுக்கு அனுகூல்யம் உண்டு. நல்லோர்களது நட்பு விசேஷ பலன்களை தரும். வீடு இடம் பொருள் வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. சில பேர் நிறையா சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரும். இது ஒரு நல்ல சான்ஸ், இப்போ ஏர்ன் பண்ணாதான் உண்டுங்கிற மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். படிப்பில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. சில பேச்சு நெகட்டிவாக பேசுகிறத தவிர்த்துக்கணும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் நரசிம்மர் வழிபாடு வெற்றி வழிபாடு. தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசிக்கு நல்ல பலன்கள் உண்டு. நிறைய விஷயங்களில் பார்த்து பார்த்து கற்றுண்டோம். அதாவது படித்த பாடம் வேறு அனுபவ பாடம் வேறு அப்படிங்கிறத பிரித்து பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். இது நடக்காது அது நடக்காதுன்னு சொன்னவங்க மத்தியில் ஜெயிச்சு காமிப்பீங்க. பிரச்சனைகளில் தள்ளி நிற்பீங்க. ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். கை கால் மூட்டு சம்பந்தமான பிரச்சனை பட்ட இடத்துல பட்டத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. பண விஷயங்களில் நிறைய பணத்தை இழந்தவர்கள் திருப்பி அதே மாதிரி வாய்ப்புகள் கூட வரலாம். நல்லா பேசி காசை வாங்கிடுவோம். இது கட்டுங்க அதை கட்டுங்க, உங்களுக்கு கீழே 10 பேர்த்த வைங்க, உங்களுக்கு கீழே 20 பேர்த்த வைங்க. ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் 1 ரூபா போட்டால் அதுவே 1 லட்சமாக மாறும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். வழிபடக்கூடிய தெய்வம் உமாமகேஸ்வர வழிபாடு வெற்றி வழிபாடு. மகர ராசி நண்பர்களே, நல்லது நடக்கும். இத்தனை நாள் இருந்ததுக்கு இந்த காரியத்தை பண்ணோம்னா பிரயோஜனமாகுங்கிற தெளிவு வரும். நல்லவர்களது நட்பு நல்ல பலன்களை தரும். வீடு இடம் பொருள் வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தேடி வரும். சில முக்கிய நபர்கள் உங்களை சந்திப்பார்கள். அவங்க கொடுக்கக்கூடிய இன்புட்ஸ் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். செல்ஃபோன் கடை வச்சுட்டு இருக்கிறவங்க, பெரிய பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, மெடிக்கல் ஷாப் வச்சுட்டு இருக்கவங்க, டாக்டராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, சர்ஜனாக இருந்துட்டு இருக்கிறவங்க அனுகூல்யம் தேடி வரும். குடும்ப பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். அவமானப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் மாறும். நிறைய நிலையை தாண்டி வந்துட்டீங்க, இது ஒன்றும் பெருசு கிடையாது, இதையும் கடந்து போகிறது நல்லது. சில பேர் பேசாமல் இருந்தாங்க, இருந்துட்டு போட்டோம், சரி நமக்கு போய் இத்தனை நாள் பேசி பேசி எல்லாம் மாறும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் எதாக இருந்தாலும் பழி போட்டுருவாங்க. அப்படி தான் போடுவாங்க. நீங்கள் பயந்தால் அப்படி தான் போடுவாங்க. எதாக இருந்தாலும் பயப்படாமல் ஹேண்டில் பண்ணுங்கள். நிச்சயம் நல்ல பலன்கள் உண்டு. இன்றைய தினத்தை சாதகமாக இருக்கும். வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு. கும்பராசி நேயர்களே, நல்ல ஒரு காரியங்கள் நடக்கும். பேர் புகழ் அந்தஸ்து பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நல்லது ஒரு விஷயங்களுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க. அது ஒரு அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வீடு இடம் பொருள் வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள். தொழிலுக்கு உண்டான இடத்தை பார்க்குறது, ஆஃபீஸ் பார்க்குறது, இது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு கைகூடி வரும். மிகப்பெரிய நபர்களால் ஐடியாஸ் கிடைக்கும். புதிய பொறுப்புகள் வந்து சேரும். உற்றார் உறவினர் உதவி செய்வாங்க. கேமரா சம்மந்தமாக, அதே சமயம் சோஷியல் மீடியாவில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். கும்பராசி என்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு. மீனராசி நேயர்களே, நல்ல நாள். ஏன்னா 2-3 நாளாக இருந்த தலைவலி பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்து கொடுத்து, ஐயோ இப்போ பரவாயில்ல சார், நான் பட்ட பாடு எனக்கு தானே தெரியும் அப்படிங்கிற பய உணர்வுகள் இருந்தது. இன்றைய தினத்தில் அந்த பய உணர்வுகள்லாம் போயிடும். நல்ல விஷயங்கள் நடக்கும். பிரயாணங்கள் வெற்றி பெறும். லாபங்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள். புதிய தொழில் நோக்கம் வெற்றி பெறும். சில பண வரவுகள் கூடி வரும். எதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறத தெளிவாக இருப்பீங்க. சில பேர் நல்லா பேசுவாங்க, திடீர்னு பேசாமல் விட்டுடுவா. பேசாமல் விட்டால் ஏன் பேசலைன்னு யோசிச்சுட்டு பேசினா
நல்லா தானே பேசின்னு இருக்கா அப்படின்னு சந்தோஷப்படுவேன். இன்றைய தினத்தில் அந்த மாதிரி நிறைய அந்த எமோஷ்னல் ஆன சில யோசனைகள் மனசில் வரும். சில பேர் எமோஷ்னல் அட்டாக்குன்னு சொல்லுவோம், அதை கூட பண்ணுவாள். நிறைய விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மூகாம்பிகை வழிபாடு வெற்றி வழிபாடு. மீண்டும் சந்திப்போம். நன்றி, நமஸ்காரங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா.